புனிதாக்கு இப்ப தேவைப்படுற நகை இல்லம்மா, நிம்மதி. அந்த நிம்மதியில அந்த நகையால கெடும்னா எனக்கு இது வெறும் தூசிதான். அதெல்லாம் தயவு செஞ்சு விடுங்க. எங்களை சந்தோஷமா வழி அனுப்பி வச்சீங்கன்னா போதும். கபிலா, நாங்களும் உங்க பக்கம்தான். இங்க நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படித்தான் நாங்க முடிவு எடுத்திருப்போம். கபிலா, புனிதாவை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு போ, சந்தோஷமா இருங்க. என்னப்பா நீங்களே எப்படி சொல்றீங்க? புனிதாக்கா இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்குதுங்க. என்னமோ கபிலன் வீட்டுக்கு போனா புனிதாக்கா சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றீங்க. தெய்வான, நீ ரொம்ப மாறிட்ட. உனக்கு இப்பதான் ஒரு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு, அதுக்குள்ள இந்த அளவுக்கு மாறிட்ட. நான், உங்க அம்மா, உங்க அத்தை மரகதம், நாங்களும் பொம்பளை பிள்ளை பெத்துட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கோம். எங்களை விட உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு அனுபவம் குறைவு, அதை புரிஞ்சுட்டு வாழ பாரு. வந்த வீட்டுல அமைதியாரு. இதெல்லாம் நானே எடுத்துறேன். தயவு செஞ்சு உள்ள கொண்டு போய் வச்சிருங்க. புடிங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. மாப்பிள்ள, நீங்க என்ன தப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள. இல்ல, நான் உங்க அன்பை புரிஞ்சுக்கிறேன். ஆனா அது எல்லாம் மீறி போகும்போது அதோட விளைவுகளை நானும் புனிதாவும் தான் சந்திக்க வேண்டியதா இருக்கு. அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும் அத்தை. இதெல்லாம் உள்ள வச்சுட்டு மாமா வர சொல்லுங்க. அவர் சொத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டதும் நானும் புனிதாவும் இங்கிருந்து கிளம்புறோம். அத்தை, நான் தான் சொல்றேன்ல, போங்க, உள்ள கொண்டு போய் வைங்க, போங்க. புனிதா, இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க, பாத்துக்கலாம். நம்ம வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? நீங்க எது நடக்க கூடாது நம்ம வீட்டுல நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சொத்து சேர்றப்போ சொந்தங்கள் எல்லாம் விலகுன்னு அடிக்கடி சொல்வீங்களே, அதுதாங்க இப்ப நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கு. நீங்க எப்பவுமே நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லுவீங்களேங்க, எல்லாமே சிதறி போச்சுங்க. நம்ம புனிதா இருக்கா இல்லைங்க, நம்ம புனிதாக்கு ஒரு பங்கு கூட சொத்து கிடையாதாங்க. அந்த 2 பேரும் நம்ம பசங்கன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு வாய் கூசுதுங்க. அவளுக்காக சேர்த்து வச்சோம்லங்க நம்ம நகையெல்லாம், அதை புனிதாக்கு கொடுக்க போனா அது கூட அவங்களுக்கு மனசு தாங்கலைங்க. என்னங்க வாழ்க்கை இது? இந்த உறவு, இந்த சொந்தம் போங்க. இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்குங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நான் மனசு திறந்து யார்கிட்டயாவது பேசணும்னா ஆறுதலுக்கு கூட எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லைங்க. எங்க எங்க எந்திரிச்சு எனக்காக 2 வார்த்தை ஆறுதலா பேசுங்க. எங்க எந்திரிங்க, எங்க. ஏங்க, இப்ப உங்க உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்லையா இருக்கா? யாரு? யார் யார் நீயா? ஏங்க, என்ன தெரியலையாங்க? என்ன என்ன தெரியலையா? உங்க மரகதத்தை உங்களுக்கு தெரியலையா? ஏங்க தெரியலையம்மா. நீ யாரு? யாரு? நான் யாரா?